வணக்கம். ஸ்டீஃபன் பேசுகிறேன். ராம்கிருஷ்ணன் கிங் ஆஃப் இந்தியாவுக்கு லைவ் ட்ரேடிங் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஃபியூச்சர் சார்ட்டு இன்றைக்கி ரஃபாக வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி அங்கேருந்து ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது 1 மினிட் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த சம்பேர் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு இங்கே இந்த இடத்துல காமிச்சது அவன் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டிருக்கான். இந்த பாயிண்டில் இங்கே வந்து பையிங் 25,803 அங்கே வந்து பையிங் காமிச்சிது. இந்த அப்பர் பேண்டை போய் தொட்டதும் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே வந்து உடனே அடுத்ததில் இங்கே செல்லிங் காமிக்கிறான். இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த 2 பேண்டுக்குள்ளே தான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பேண்டு. இந்த 2 பேண்டுக்குள்ளே மேலும் ட்ரேட் ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா 1 மினிட்டு தான் வச்சுருக்கேன். 3 மினிட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி வந்துட்டு என்கிட்ட நான் நிறையா வெவ்வேறு டைம் ஃப்ரேமில் ஒரே மேட்டரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு தான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம எல்எல்எம்லேருந்து எஸ்எல்எம்க்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, எல்எல்எம் மாடலில் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஏஐ இருக்குல்ல, அதை வந்துட்டு மினிமம் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறது எஸ்எல்எம் அப்படிம்பாங்க, இல்லாட்டி மிஷின் லேர்னிங்பாங்க. அதில் கொடுத்து நம்ம இது மாதிரி நிறைய டேட்டா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டாக. அதை அதுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே படித்து பார்த்துட்டு, ஓஹோ இந்த 1 மினிட்டில் இப்படி இருந்ததுன்னா அதே கண்டிஷன் வந்து 3 மினிட்டில் இப்படி இருக்கும், 5 மினிட்ஸில் எப்படி இருக்கும், 15 மினிட்ஸில் எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அசியூம் பண்ணிக்கிட்டு வந்து நம்மளை மேனுவலாக எடுக்கிறத விட நம்ம மேனுவலாக ஒரே ஒரு சார்ட்டை பார்த்துட்டு எடுப்போம். அது டயத்தில் இருந்து 4 சார்ட்டையும் நம்ம பார்க்குறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இருக்குது. ஒரு கேமராவுக்கு முன்னாடி 4 செல்லு வச்சுட்டு 4 டைம் ஃப்ரேம் வச்சுட்டோம் அப்படின்னா அது 4 டயத்தில் படிக்கும் அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம். அப்போ வந்து டிசிஷனை வந்து கரெக்டாக அது எடுக்கும். நம்மளோட வந்து 95% மேலே அக்யூரசி இருக்கும். மினிமம் ஃப்ளா இருக்கும். அந்த ஃப்ளாவை வந்து உடனே மினிமம் லாஸில் வர்றது மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம எந்த இதை எடுத்துக்கிட்டாலும், டிஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து 5% அண்ட் அபவ் அதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். அதால் இதை வந்து யாராவது ஆள் இருந்தீங்க, ஏஐ பற்றி தெரியும், அதுமாதிரி ஆள் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த செட் ஆஃப் சார்ட் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் வெவ்வேறு டைம் ஃப்ரேமில். அதை மட்டும் கொடுத்தாலே போதும், அது அழகாக ட்ரெயின் ஆகிடும். அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியும். எனக்கு இது ஏஐ எல்லாம் ஏஐ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அதெல்லாம் பற்றி அதிகம் ஒன்றும் தெரியாது. யாராவது ஆள் இருந்ததுன்னா இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது மூலிமா வந்து ஒரு அசட்டை வந்து 1 கோடி ரூபாயை வந்துட்டு ஒரே மாதத்தில் வந்து 2 கோடி ரூபாயை ஆக்க முடியும். 1+1 அது மாதிரி ஆக்க முடியும். 10% வந்து பர் மந்த் ட்ரேட் எடுக்க முடியும். குறைஞ்ச மினிமம் இதை நான் வந்து சொல்கிறது மினிமம். ஏன்னா மேனுவலாகவே வந்து 5%க்கு மேலே எடுக்க முடியுதுங்கிற இது வந்து 8-9% அந்த அளவு எடுக்கும். ஏன்னா த்ரூ அவுட்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம், பையிங் செல்லிங்ட்டு. இன்னொன்று வந்து எது ஹை வாலட்டிலிட்டி இருக்கோ அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இதை பாருங்கள், இங்கே வந்ததும் கீழே வந்து இந்த லைனை தொடர மாதிரி இதில் அங்கே வந்ததுன்னா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகணும். அப்படி போகலை அப்படின்னா என்ன ஆகும்னா இது பியரிஷில் வந்து சூப்பர் பியரிஷ்ங்கிற கண்டிஷனில் வந்துடும். அப்போ வந்து கீழே போகும். இந்த லைனுக்கு கீழே கீழே ஒரு பாலிஞ்சர் பேண்ட் லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு கீழே போச்சு அப்படின்னா சூப்பர் ஃபாலிங்கில் வந்துடும். மேலே தாண்டி போச்சுன்னா சூப்பர் புல்லிஷுங்கிற கண்டிஷனுக்கு போகும். அப்படி இல்லை ஒரு நார்மல் ட்ரேடு நடக்குது அப்படின்னா இந்த 2 லைனுக்குள்ளே நடக்கும். இதுவும் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் இந்த 3 மினிட்டுக்கு வந்து ரொம்ப இது ரியலிஸ்டிக்காக இருக்கும். இங்கே 3 மினிட்டில் என்ன ஓகே, இங்கே பாருங்கள் 3 மினிட்டை பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வருது இல்லையா. இதில் வந்து ஆல்மோஸ்ட் அந்த மிடில் இருக்க லைன் இருக்குல்ல, 25,698 ரஃபாக 25,700 இதுகிட்ட தொட்டுது அப்படின்னா ஒன்று இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் உங்களுக்கு கட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த பாட்டத்தில் ஒரு லைன் இருக்குல்ல, அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். இது வந்து சார்ட்டு ட்ரேடிங் வித் சார்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஏனதானு அப்படி வந்துடுறதில்ல. இதில் வந்து நிறைய அல்கிருதத்தெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த சார்ட்டிங் ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொருத்தரும் அந்த அல்கோ எழுதியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அதை ஒரு அல்கிருதத்தோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து அப்படியே நல்லா அழகாக வந்து இதை ஒபே பண்ணும். இது மாதிரி நான் நிறையா வந்து இது டேட்டா இன்புட் டேட்டாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள் பைசெல்லாம் வந்து
நேற்று முந்தா நாள்லாம் வந்து சொன்னது இருக்குது. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்து இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 99% ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை வச்சுக்குவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த அப்பர் பேண்டு லோயர் பேண்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. அதனால் வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லை, அது மாறும். அதனால் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சிங்களேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் டைம் டு அந்த ஷார்ட் டயத்தில் எவ்வளோ ட்ரேடு நடந்திருக்கு, வால்யூம் நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி அது மாறக்கூடியது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டலாக அந்த ஒரு லைனை போட்டுக்குவாங்க. முன்னாடி இப்போ பழசில் வந்து எப்படி ட்ரேடு நடந்ததோ அதை வந்து லைனை போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா இது தொட்டுதுன்னா இது கீழே வரும், இது கீழே இங்கே கீழே தொட்டுதுன்னா அதை பார்த்தீங்களா இது ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளவு பர்ஃபெக்ஷனே கிடையாத ஒரு டேட்டா அது. அதை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான இண்டிகேட்டரு. இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஏஐயில் ட்ரெயினப் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டபுள் ஆக்க முடியும். இதை வந்து ஆனால் ஒரு ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும். அது மாதிரி யாராவது ஏஐ தெரிஞ்ச மக்கள் கொஞ்சம் பேர் தமிழில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்னால் தொடர்பு கொள்ளவே முடியல. இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்களாக இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் என் செல் நம்பர் கொடுத்துருப்பேன். நன்றி, வணக்கம்.